ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த வாரத்துக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த வாரம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இதில் நிறைய விஷயங்கள் இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒருத்தருக்கே வந்து பொருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் லேக் ஆகிருப்பீங்க. ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்ன கைடன்ஸ் வருதோ அது உங்களுக்கு. மொத்த இந்த சுச்சுவேஷன் நான் சொல்கிற எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் லேக் ஆகிருந்தீங்கன்னா அப்போ அந்த கைடன்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. இதுதான் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னெலாம் கிடையாது. நீங்கள் அந்த ஸ்ட்ரகிளில் இருந்தீங்கன்னா அப்போ அதுக்கான கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்கு. ஓகேவா? இந்த வாரத்தில் இந்த ரீடிங் பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இவங்கெல்லாம் கொஞ்சம் லேக்கில் இருக்கீங்க. லேக்னா இன்னொரு ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களை வந்து கட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி. அதாவது உங்களை வந்து தன்னிச்சையாக செயல்பட, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது. உங்களோட சுயமரியாதை பாதிக்கப்படுற மாதிரி உங்களுக்கான ஒரு விஷயங்களை வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது. அவங்களோட அந்த இதில் தான், டாமினேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிலரோட சுச்சுவேஷன் இருக்குது. இதனால் உங்களோட அடிமனசில் ரொம்ப பயமும் பதட்டமும் இருக்குது. உங்களோட சோலார் பிளக்ஸ் சக்ரா வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகேவா? ஒரு விஷயத்தை வந்து ஒரு வாட்டி நீங்கள் யோசிக்கும் போது அது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவீங்க, கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவீங்க. ஆனால் அதே விஷயத்த மறுநாள் கேட்கும் போது அப்படியே உள்டாவாக அதில் அவ்வளோ பயம் பதட்டத்தோடு அந்த விஷயத்தை அணுகுவீங்க. ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. மைண்டு நிறைய டிப்ரெஷன்ஸ் காமிக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைகளுக்காக நீங்களே சுயமாக எல்லாத்தையுமே நீங்களே இழுத்து போட்டு செய்கிறீங்க. இதில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியாமல் ஒரு சிலர் இருக்கீங்க. நீங்களே செய்கிறதுனால நீங்கள் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த சைனை பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் அந்த மாதிரி பக்கத்தில் யார்கிட்டையாவது நீங்கள் உதவி வேணும்னு கேட்டு பாருங்கள். யாராவது உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த உதவியை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய அந்த ஃபெயிலியர்ஸ் பார்க்குறவங்களோட இதுவே இதுதான், அந்த ரெக்கார்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு அந்த ஹெல்ப் வேணும்னா யூனிவர்ஸ் ஏஞ்சல்கிட்ட கேளுங்க. சைன் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களோட சக்ஸஸுக்கு தேவைப்படுற விஷயம் எங்கே கிடைக்கும்னு பாருங்கள். யார் மூலயமாவது உதவி கிடைக்கும் போது அதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார். அதெல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க ஒரு தேர்ட் பார்ட்டினால் அவங்க வந்து மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ்லையாக இருக்கலாம். உங்களோட மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அந்த தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அந்த லேக்லேருந்து வெளியில் வாங்க. யாருக்காவது ஃப்ளவர் தெரப்பி வேணும், ஹீலிங் வேணும், உங்களோட ஆரா சக்கராவை செக் பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வெற்றி பாதையில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் டிவைன் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி, அது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சிலர் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது இந்த வாரம் வந்து நீங்கள் பார்க்குறது லவ்வராக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மேரேஜ்க்காக அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய மஸ்குலன் எனர்ஜி உங்களை நோக்கி வராங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ், குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு இறைவன். ஓகேவா? இந்த வாரம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணதுக்கான ரிசல்ட்
ஒரு சிலருக்கு வந்து இந்த கட்டுகள்லேருந்து விடுவிக்கிற மாதிரி அந்த பர்சன் வருவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி லேகிங்கில் தேர்ட் பார்ட்டினால லேக் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை இதிலேருந்து விடுவிக்கிற மாதிரியாக அவங்க வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த லைஃப் பார்ட்னர் எந்த ஒரு இதில் இருப்பாங்கன்னா, ராசியில் இருப்பாங்கன்னா, கடகம், விருச்சிகம், மீனம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து முருகர் பக்தர் அந்த மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல் காடு, ஒரு கார்டியன் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு விட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்குது. ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட மேரேஜுக்காக நினைக்கிறேன். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வேலையில் இந்த வாரம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அந்த திருமணத்திற்கான அந்த முயற்சிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படா நடக்கும், எப்போத்தான் நமக்கு இந்த இதிலேருந்து நமக்கும் மேரேஜ் நம்மளும் செட்டில் ஆக மாட்டோமா அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து உங்களோட வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உங்களோட வேலையில் மட்டும் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க. இது ஃபைனான்ஸ்க்கான இதாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த உங்களோட இந்த நல்ல விஷயம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு காரணம் ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரியும் தெரியுது. ஓகேவா? ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ரீடிங் பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஹை பொட்டென்ஷியல் உள்ள பர்சன். உங்களால் வந்து எதையுமே வந்து சாதித்து காமிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அவ்வளோ தைரியமும் அவ்வளோ தன்னம்பிக்கை உள்ள பர்சன். உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் அமையலாம். ஒரு சிலருக்கு வந்து ஈகோ, நீங்கள் கொஞ்சம் ஈகோலாம் கொஞ்சம் விட்டுடணும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே ஈகோலாம் பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டினால் ரொம்ப ஏமாற்றங்கள் கொடுத்துருக்காங்க பாஸ்டில். அந்த வலி வேதனையோடு ஒரு சிலர் இருந்துகிட்ருக்கீங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபெயிலியர் பார்த்தவங்க, இந்த மாதிரி உறவுகளால் ஏமாற்றப்பட்டிருந்தீங்கன்னா, இது மணி ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லையா? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை வந்து காயப்படுத்தி உங்களை வந்து இது பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா உங்களுக்கு ஒரு ஹீலிங், உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் கிடைக்கணுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி இல்லைனா ரேக்கி ஹீலிங்லாம் எடுத்துக்கோங்க. இது வந்து 100% டிவைன் பவர். உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஓகேவா? உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய டிவைன் எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து ஃபெயிலியர் பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளாக்கிங்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. அவங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபோவ் 35க்கு மேலே தான் இருப்பாங்க. 35க்கு மேலே அபோவ் இருப்பாங்க. அவங்க வந்து 35லேருந்து 50க்குள்ளே இந்த இதுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வராங்க. ஓகேவா? ஆனால் அந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் ஃபர்தராக ஹீலிங் எடுத்துக்கணும். இந்த காயங்களோட இந்த வடுக்களோடையே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வரவங்களும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி வலிகளை வேதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களும் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து 30% பாசிட்டிவில் தான் இருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் 100% நீங்கள் நெகட்டிவ் ஆகிட்ருக்கீங்க. ஓகேவா?
அந்த காயங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் இருக்குது. ஓகேவா, இந்த வாரத்தில் வந்து ரீகன்சிலேஷன் இருக்குது. ஒரு லைஃப்பில் உங்கள் லைஃப் இதுக்கு இந்த சுச்சுவேஷனில் ஒரு தேர்ட் பார்ட்டி லேடிஸ் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் போல்டாக முடிவெடுக்கணும். இந்த ஆஃப் மைண்டில் ரொம்ப சென்டிமெண்ட் டச் எல்லாம் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப போய் நீங்கள் உங்களோட ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட மாட்டிக்குவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு, கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக பேசிக்கணும். என்னை வந்து ரீகன்சிலேஷன் வரீங்களா, நான் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன், எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும், என்னோட இது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்களா, அதை வந்து கரெக்டாக பேசுங்க. பேசி அவங்க பேசுகிறதுலையும் அவங்களோட அப்ரோச்லேயுமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்பா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடடா நமக்கு நல்ல வீக்காக தான் இருக்காங்க இவங்க. உங்களோட அந்த வீக்னஸ் பாயிண்ட்லாம் தெரியும் உங்களோட பார்ட்னருக்கு. ஓகேவா, ரீகன்சிலேஷன் வர்றவங்களுக்கு. அதனால் கரெக்டாக உங்கள் பாயிண்ட்டை பார்த்து அடிப்பாங்க அவங்க, உங்களோட வீக் பாயிண்ட்டை பார்த்து அடிப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்குது கார்டில். நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு நியூ லைஃபாக அது அமையும். ஓகேவா, தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்ட இதில் வராங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஒரு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். இந்த நியூ சைக்கிள் குட் கர்மா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்களில் லேக் பண்ணி வச்சுருக்கீங்க, ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். உங்களுக்காக அதை வந்து செலவு பண்ணுங்கள். ஓகேவா, உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக இப்போது ஒருத்தருக்கு வந்து உங்களோட ஆறாவும் சக்கராவும் பிளாக் ஆச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன தான் வந்து உழுந்து பிறண்டு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே குடத்துலேருந்து இந்த பானை உடஞ்சா எப்படி டப்புன்னு எல்லாமே வீணாக போகும், அந்த மாதிரி போய்டும். ஓகேவா, அது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அதுக்கு காரணம் இந்த நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, அது உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் லைஃப்பாக இருக்கலாம். ஓகேவா, உங்களோட இப்போ மேரேஜ் லைஃபு, இல்லைனா லவ் லைஃபு, இல்லை உங்கள் கேரியர், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் பாதையெல்லாம் வச்சுருப்பீங்க. நான் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும், நான் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கணும், ஹீரோயினாக இருக்கணும், ஹீரோவாக இருக்கணும். ஓகேவா, ஒரு மியூசிஷியன், அந்த மாதிரி ஒரு டான்ஸராக இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா, ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க, ஆனால் ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் இதுலேயோ ஒரு இடத்துல வந்து லேக் ஆகுது. இதை ஃபெயிலியர் பார்க்குறவங்களுக்கு இருக்கிற இந்த விஷயங்களில் இதுதான் காரணம். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல நம்ம ரீடிங் பார்க்குறவங்களுக்கு லேகிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து கவுன்சிலிங் வரீங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு ரெமெடியும் ஒரு சிலர் எடுத்துக்கிறீங்க. ரெமெடி எடுத்துக்கிறவங்களுக்கு அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை அந்த எனர்ஜி, நான் வந்து உங்களோட ஆறா சக்கரா பவரை வந்து நீங்கள் 2 அடி தான் இப்போ இருக்கும். இந்த பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2 அடிக்கு மேலாம் இருக்காது. இதை வந்து 8லேருந்து 16 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த பவர் நீங்கள் வந்து லைஃப் டைம் எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்றைக்கி மட்டும் நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ற மாட்டேன். அதை நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஏன்னா உங்களை விட இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் உங்களை சுற்றி, ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க முக்கால்வாசி பீப்புள் வந்து நெகட்டிவாக தான் இருக்கீங்க. அவங்க திங்க் பண்ணுறதும் தாட் அவங்க எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. அப்படி தான் சொசைட்டி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் இப்போ மெடிடேஷன் பண்ணுறவங்க, அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது அமைதியான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. வெளில வந்தீங்கன்னா திரும்ப உங்களோட எண்ணங்கள் கச்சாமச்சான்னு அந்த எண்ணம் இந்த எண்ணம் தேவையில்லாத வேணும். கொஞ்ச நேரம் டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா போச்சு, டோட்டலாக ஆஃப் ஆயிடுவீங்க. ஒரு டிவி சீரியல் பார்க்குற எந்த ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கவே முடியாது. இதை எழுதி வேணா தரேன். ஓகேவா,
அந்த மாதிரி ஒரு டிவி பார்க்குறதும் சரி, யூடியூப்பில் கண்டதையும் பார்த்துட்டு, இங்கே நான் லேகிங்கில் இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணி நான் கொடுக்கும் பொழுது, அந்த மாதிரியான நீங்கள் போய் டே டு டே லைஃப்பில் லேக் ஆகாமல், உங்களை எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, சில மெத்தட்லாம் சொல்லி கொடுத்து உங்களை வந்து ஹீல் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் இந்த லேகிங் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ உங்களோட 6வது சக்கரா இங்கே இம்பேலன்ஸில் இருக்குன்னா, நீங்கள் போயிட்டு 6வது சக்கரையும் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் நம்ம பவர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய போடுறாங்கல்ல, சக்கராவுக்கும் 6ஆவுக்கும் போய் அதை போய் பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு குருவோட அட்வைஸ் கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் போயிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா, அதுக்குள்ள வர ரிசல்ட்டு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாதனால சில பேர் வந்து அந்த பவர்னால் அவஸ்தைப்படுறீங்க. இது எப்படி தெரியுமா? இப்போது ஒரு வண்டியை வந்து ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா, அதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அதாவது அதை வந்து ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை வந்து ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஓட்ட தெரியலனா அந்த எனர்ஜி என்ன ஆகும்? அந்த வண்டி மாதிரி தான் நீங்கள். இப்போ 6வது சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி பவர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டா தான் நீங்கள் அதை வந்து லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து இங்கே சரியான புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு யூடியூப்பில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, அந்த சக்ராஸை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது? அது அந்த சக்தி வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் உங்ககிட்ட? அது நீங்கள் எப்படி அதை வந்து லேக் பண்ணி நீங்கள் பவர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த பவர் பண்ண விஷயத்த வேறு யாருக்காவது டொனேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாது. ஓகேவா? அது எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, விரயமாயிட்டுருக்குன்னு. ஒரு ப்ராப்பரான ஒரு குரு, இப்போ ஒரு குருக்கிட்ட நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு டவுட் வந்தால் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். டே டு டே லைஃப்பில் நீங்கள் எதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எந்த குரு உங்களுக்கு சொல்லித்தராங்களோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நீங்களாக ஒரு மெடிடேஷன் கற்றுக்கிறது, நீங்களாக யூடியூப் பார்த்து நீங்களாக தானாக கற்றுக்கிறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த டாபிக் நானும் பார்க்குறேன். இத்தனை லேகிங்கில் இருக்கீங்கன்னா இதை ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாத்தையுமே கைட் பண்ணி உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நீங்கள் ஒரு 3 to 6 மந்த்தாவது ஒரு குருவோட பார்வையில் நீங்கள் இருக்கணும். குருமார்களோட அந்த இதில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு சின்ன மந்திரம் உங்களுக்கு தீட்சை கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாலும் சரி, அதில் வர ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே. ஏன்னா எடுத்த உடனே நடந்துட மாட்டோம் யாரும். இப்போ பிறந்த உடனே குழந்தைங்க நடந்துடுறாங்களா? ஃபஸ்ட்டு முட்டி போடுவாங்க, உட்காருவாங்க, முட்டி போடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குல்ல, டக்குன்னு எழுந்து நடக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ஒரு சில குழந்தைங்க நடக்கிறதுக்குள்ளே 4 வாட்டி விழுவாங்க. முக்கால்வாசி குழந்தைங்க அப்படி தான் விழுந்து தான் எழுந்துக்கிறாங்க. அது மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்குன்னா கரெக்டான ஒரு குருமார்கள் கூட இருந்து உங்களை வந்து பழக்கப்படுத்தி உங்களை வந்து அந்த எனர்ஜெட்டிக் பர்சனாக மாற்றுற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. டைமும் கொடுக்க மாட்டீங்க, அவசரம் இந்த இங்கிலீஷ் மெடிசன் மாதிரியே நீங்களும் போட்டவொடனே நின்றுடணும், போட்டவொடனே கேட்டுடணும். அது சைடு எஃபெக்டை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. அது நாளைக்கு நாங்கள் இருந்தால் என்ன, போனால் என்ன, அதில் 90% சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு வலி சரியாகணும், இப்போ என்ன சரி பண்ணுங்க, இப்போ நான் குணமாகணும், அவ்வளோதான். ஓகேவா? இதுதான். நீங்கள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் என்னங்க பண்ண போகிறீங்க? ஒரு புரிதல் ஒரு இந்த மாதிரி ஒரு குரு வந்து உங்களை வந்து லைஃப் டைம் உங்களை கைட் பண்ணின்னு ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் ஒரு குருவோட அந்த இதில் வந்து நீங்கள் தீட்சை வாங்கி அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணி கற்றுக்கிட்டு இந்த பவரையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். இந்த அறகுறையாக நாலேஜ் இங்கே டாரூட்டில் நான் இங்கே சொல்கிற விஷயங்களை கேட்டு நீங்கள் போயிட்டு ஒரு சில நல்லா எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து சக்ரா பிளாக்கேஜஸ் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதை வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணுறது. நீங்கள் இன்ஜினை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த பாடியை அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது திரும்பவும் போய் எங்கேயா ஸ்ட்ரக் ஆகும். ஒரு சிலர் தேர்ட் ஐயை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. தேர்ட் ஐயில் அந்த பவர் போய் மேலே ஏறிச்சுன்னா, இப்போ உங்களோட பவர் குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரூட் சக்கராவில் இருக்கும். அதை நீ இன்க்ரீஸ் பண்ணி மேலே எழுப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை கீழே இறக்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் உடம்பு. ரெண்டாவது இந்த 7 சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்கள் உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகும், எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு திடுப்புன்னு யூடியூப்பில் அதை போடுறாங்க இதை போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு யாராவது குருமார்கள் இருக்காங்களா? அதை சொல்லித்தராங்களா கரெக்டாக உங்களுக்கு? நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா உங்கள் உடம்புல வர ரியாக்டை
உங்கள் மைண்டில் வர ரியாக்ட் இதுக்கெல்லாம் வந்து அவங்க சரியான புரிதல் கொடுக்குறாங்களா, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை பாருங்கள். அதை பார்க்காம எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் வந்து நீங்களாக உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்காதீங்க. ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா எனர்ஜி இறங்கும், ஹீட் எனர்ஜி வரும். அந்த ஹீட் எனர்ஜி உங்களால் அந்த ஹீட்டை தாங்க முடியாது. நார்மல் லைஃப்பில் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க, ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி உள்ளே இறங்கும் பொழுது அது தாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அந்த பாடிக்கு இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், அதுவே சைட் எஃபெக்ட் ஆகி இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தானப்பா நம்ம இங்கே வந்தோம், நம்ம இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். இப்போ வந்து நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை ஆட் ஆகுது, ஏன் அப்படின்றத கொஸ்டின் மார்க் வரும். அது ஏன் தெரியுமா? உங்களோட சக்ராஸை நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மற்றவங்களோட ஆராவோட கனெக்ட் ஆவீங்க. மற்றவங்க ஆரா வந்து நெகட்டிவ் ஆராவாக இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஃபுல்லாக அவங்கள அடிக்கும். அதனால தான் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் கார்ட்லேயே எனக்கு தெரியுது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த லாக்கிங் இருக்குது. இந்த ஆரா சக்கரா இம்பேலன்ஸ் ஏன் அவங்களுக்கு வருது? நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குது? இதுதான் காரணம். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு சொல்லித்தரத்துக்கு ஒரு 6 மந்த்தாவது உங்களை வந்து நீங்கள் எப்படி பவராக இருந்தால் இந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் உங்களோட சக்ராஸை நீங்கள் சொல்லித்தர அந்த 10 நிமிஷம் அந்த 5 நிமிஷம் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறீங்க, அப்போ பண்ணிக்குவீங்க. ஆனால் நீங்கள் உடனே என்ன ஆகுங்கன்னா அது கனெக்ட் ஆனாலும் நீங்கள் நெகட்டிவான பீப்புளோட உட்காந்துருக்கீங்க இல்லையா, அவங்க எழுத்துருவாங்க அதை. அந்த எனர்ஜி உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக நீங்கள் அங்கே தான் கொடுத்துட்ருப்பீங்க. இங்கே நீங்கள் உங்களை இது பண்ணிவிட்டு அங்கே போய் அதெல்லாத்தையும் விரயம் பண்ணிகிட்ருப்பீங்க. ரெண்டாவது அவங்களோட நெகட்டிவிட்டி தான் உங்களை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா உங்களோட ஆரா வந்து நிறைய பேரோட கனெக்ட் ஆகும், ஈஸியாக மிங்கிள் ஆகிடும். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி கார்ட் கட்டிங் பண்ணணும் தெரியுமா? உங்களுக்கு கார்ட் கட்டிங் சொல்லித்தராங்களா அவங்க? அந்த 10 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு சக்கரா ஹீலிங் பண்ணுறாங்க சொல்லித்தராங்களா உங்களுக்கு? இல்லை இது பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல என்னென்ன ரியாக்ட் ஆகும், அதுக்கு நாங்கள் வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி அரைகுறையான நாலேஜ், அரைகுறையாக ஒரு ப்ராப்பரான இப்போ ஒரு டீச்சர் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து படிக்க போனால் அதுக்கு என்ன படிக்கும், அது என்ன தெரியும், அதுக்கு என்ன புரிதல் கிடைக்கும்? ஒரு மேக்ஸ் ஒரு சம்மு மிஸ் வந்து ஒரு சம்மு போட்டு ஒரு 2-3 சம்மு எக்ஸாம்பிள் போடுறாங்க, அதை பார்த்து ஒரு 10 எக்ஸசைஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டு. அவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் வருது, அந்த 10 எக்ஸசைஸ் போடும்போது அவங்களுக்கே சில விஷயங்கள் வந்து சால்வ் பண்ண வராது. டக்குன்னு மிஸ் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு, மிஸ் எனக்கு இதில் லேக் ஆகுது, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லித்தர போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு கூட ஒரு கைடர் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட முடியுமா? அப்போ அந்த லேகிங்க்கு வந்து எங்கே போய் யார்கிட்ட சொல்யூஷன் கேட்பீங்க? அந்த 5 நிமிஷம் வீடியோ போட்டவங்ககிட்ட கேட்பீங்களா? யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கற்றுக்கும் போது, ஒவ்வொரு சக்கரா ஆக்டிவேட் ஆகும்போது என்னென்ன நடக்குது, உங்கள் உடம்பு எப்படி வந்து பாடி ரியாக்ட் பண்ணும், அது ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவங்களோட ஆராவோட பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஆரா பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எங்கெல்லாம் வந்து போயிட்டு நெகட்டிவான பீப்புள் கூட நெகட்டிவான அட்மாஸ்ஃபியரில் போய் உட்காந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க பண்ணுறீங்க, அவங்க உங்களோடதை எடுத்துருவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கின்னு வருவீங்க. அதனால தான் பெரிய மூட்டையாக வச்சுன்னு இருக்கீங்க. லேகிங் அப்படிங்கிற அந்த பிளாக்கேஜஸ் இன்னும் அதிகமாகுது. நாங்கள் இந்த பக்கம் ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் என்னால் வந்து எனக்கு வந்து அந்த இதுலேயே சரியாக மாட்டேங்குதுன்னு ஒரு சிலர் வந்து அதில் வேறு புலம்பல் வேறு. எப்படி சரியாகும்? உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடையாது, ப்ராப்பரான ஒரு குரு கிடையாது. அந்த மாதிரி போயிட்டெல்லாம் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து தீட்சை வாங்கி நான் இதெல்லாம் வந்து பிளாக்கேஜஸ் எடுக்கிறேன்னா நான் சும்மா ஒன்றும் எடுக்கல. உங்களுக்கு இனிஷியேஷன் தீட்சை கொடுத்து நான் பண்ணுறேன். ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்கி பண்ணும்போது அதோட பவரே வேறு. சரியான கைடன்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் மனநிலைமை பாதிக்கப்படுது அது வந்து நான் 21 days கிளாஸ் கொடுத்து பண்ணுறேன். உங்களுக்கு 21 நாள் நீங்கள் அந்த கிளாஸை நீங்கள் நல்லா அட்டன் பண்ணி நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான பர்சனாக இருப்பீங்க. இந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்டலாம் நீங்கள் வந்து அடிக்ட் ஆக மாட்டீங்க. அவங்களோட ஆராவோட கனெக்ட் ஆகாமல் உங்களோட கார்ட் கட்டிங் பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். தெரியுமா உங்களுக்கு கார்ட் கட்டிங்னா என்னென்னு? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு?
அப்படியே ஒவ்வொன்றா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா அதை வந்து சரி இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நம்ம கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஓகே யுவர் த நீங்கள் சூஸ் பண்ணுற நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணும். உங்களை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி ஆகிற வரைக்கும் உங்களை விடாது. ஓகேவா? நீங்கள் எப்போ வேணாலும் இந்த 6 மாதம் கிடையாது, 3 மாதம் கிடையாது, நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்து என்கிட்ட கேட்டாலும் பேசினாலும் நான் பேச ரெடியாக இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? நீங்கள் பார்க்குற அந்த விட்டு வீடியோலலாம் உங்களுக்கு சொல்லி தராங்களா? உங்களோட சக்ராஸ்லாம் ஹீல் ஆயிடுச்சுன்னா உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும், உங்கள் மைண்ட் எப்படி ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் கனெக்ட் ஆவீங்க? இந்த நெகட்டிவ் பீப்புள் பாசிட்டிவ் பீப்புள் எத்தனை பேர் பாசிட்டிவாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அத்தனை பேரும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா, நீங்கள் பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் நாத்தனார், கோ சிஸ்டர், யாரோ சம்படி, உங்கள் மாமியார், என்ன இவ இன்னைக்கு இவ்வளோ ட்ரெஸ் போட்டு இப்படி மினுக்குறா அப்படின்வாங்க. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே அவங்க கண்ணுலேயே வந்து அந்த ஃபயர் எனர்ஜி தெரியும். எத்தனை பேர் மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில், உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அப்படி இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணினா ஒய்ஃப்க்கு பிடிக்காது, ஒய்ஃப் நல்லா ட்ரெஸ் பண்ணினா ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. எத்தனை விஷயம் இருக்குது. இப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி சொசைட்டியில் பீப்புள். ஸோ நீங்கள் எப்படி உங்களை பவர் பண்ணி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண இந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து அவங்களோட தான் நீங்கள் புழங்கணும், அவங்க கூட தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். அப்போ நீங்கள் எப்படி எனர்ஜெட்டிக்காக உங்களை வச்சுக்கணும், எப்படி நீங்கள் வந்து ப்ரொடெக்டிவாக நீங்கள் வந்து உங்களை அலைவில் வச்சுக்கணுங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். உங்களுக்கு எங்கே அந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்குது? ஸோ இந்த வாரம் வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க இந்த ஒரு சிலர் வந்து எந்த ராசியில் இருக்கீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், அப்புறம் துலாம், மிதுனம், கும்பம், இந்த 6 ராசிக்காரங்க இந்த லேக்ல இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த நியூ பிகினிங்ஸ், அதான் இங்கே வந்து கார்டு ஃபஸ்ட்டு வந்துருச்சு, லக்கு இருக்கு, உங்களுக்கான நியூ ஸ்டார்ட் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் பின்னாடியே கைடன்ஸும் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த லாக் இருக்குது, இதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பின்னாடியே கார்டு வருது. இது வேணும்னா இதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பேட் கர்மா கொடுத்தவங்களுக்கு அந்த இது உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு பேட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? உங்களுக்கான நல்ல விஷயத்தை ஈர்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வைங்க. இந்த மாதிரி அரகுற வீடியோலாம் கேட்டு அதில் அங்கே இதை காமிச்சாங்க அதை காமிச்சாங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாடி என்ன ரியாக்ட் ஆகுது, அதுக்கெலாம் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு கிடையாது. அதில் வர அவஸ்தை இதெல்லாம் வந்து ஐயாப்பா எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த இதுவே பெட்டரு, நான் இதில் போயிட்டு இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேனே அப்படின்னு அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்படி தான் நிறைய பேர் வந்து அரைகுறையான இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கிட்டு நான் வந்து சொல்லித்தரேன்னா நான் இத்தனை விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கேன், நான் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பேன், நீங்கள் ஒரு 3லேருந்து 6 மாதம் தொடர்ந்து எனக்கு கூட ஜேர்னி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரிதல் வந்துடும். அப்புறம் நீங்கள் இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மீன் பிடிக்க அதாவது மீன் பிடிச்சு கொடுக்கலாம். மீன் பிடிச்சு எவ்வளோ நாளைக்கு கொடுக்கறது? அதுவே அவனுக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து பசிக்குது, அவனுக்கு வந்து மீன் பிடிக்க மீன் கொடுத்துட்டே இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். எத்தனை நாளைக்கு அது மாதிரி எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியும்? இதுவே அவனுக்கு வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அது பெட்டர் இல்லையா? அதுதான், அதைத்தான் செய்கிறேன். நீ உன்னை வந்து அந்த மாதிரி தயார்படுத்திக்கோ. நீயா வந்து இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து உன்னை எப்படி வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும், எப்படி நீ வந்து மூவ் ஆன் பண்ணணும், எப்படி இந்த நெகட்டிவ் பீப்புள்கிட்டேருந்து ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும், கார்ட் கட்டிங் எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த சேனலில் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களை வந்து சொல்லவே இல்லை. ஆனால் அந்த அரைகுறையாக இந்த 10 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் வந்து உங்களோட சக்கராவை ஹீல் பண்ணிக்கோங்க, உங்களோட ஒவ்வொரு சக்கராவை ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் அந்த விஷயத்துலலாம் மாட்டினீங்கன்னா அப்புறம் உங்களோட ஆறா சக்கரா எல்லாமே வந்து அந்த இன்ஜின் ஆன் ஆகி விட்டுட்டா என்ன ஆகும்? ஒரு வண்டிக்கு இன்ஜின் அது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ரன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓட்டாமல் அதை ஆன் மட்டும் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஃபியூவல் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அது மாதிரி உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் நியூ ப்ரப்போசல் வருது கைஸ். அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி பர்சனாக இருப்பாங்க. எதையுமே வந்து தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க பர்சன். ஒரு அதிகாரத்தில் ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
ஓகேவா? ரொம்ப நல்ல உங்களை வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து மெயில் எனர்ஜி உங்களுக்கு அதே மாதிரி நல்ல ஒரு ஃபோக்கஸிங்காக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு தனித்துவமாக இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் ஃபீமேல் எனர்ஜி ஒரு சிலருக்கு வராங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட மீட்டிங் வந்து ஏதாவது ஒரு கோவில் இல்லைனா தர்கா இல்லைனா சர்ச் அந்த மாதிரி இடத்துல மேபி இந்த ப்ரப்போசல் நடக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு சக்ஸஸ், ஒரு அறிவு தெளிவு, ஒரு ஒரு லைட் வெளிச்சம் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு நியூ பவர், நியூ எனர்ஜி. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க, நியூ பவர் வருதான். அதை வந்து ஈர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது இந்த வாரத்தில். உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக மணி ரிலேட்டடான விஷயங்கள், திடீர் பண வரவு, அதில் வந்து ரொம்ப ஒரு உங்கள் லைஃப்பில் வரவங்க உங்களுக்கு ரொம்ப இன்னர் அண்ட் அவுட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னர் வரலாம். அந்த மணி எனர்ஜிக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஆகும். ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் இப்போது அது ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா எதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல ஒரு லைஃப் டைம் உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு இன்கம்மாக அது இருக்கும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு 7 சக்ரா இன்பேலன்ஸில் இருக்குது. ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க கைஸ். இது வந்து மணி ரிலேட்டட், ரிலேஷன்ஷிப், கேரியர் எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. ஹீலிங் தேவைப்படுறவங்க நான் ஸ்க்ரீனில் தெரிகிறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங்க்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் இருக்குது, தேவைப்படுது, உங்கள் சக்ராஸ்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்பேன். அது அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங்கில் தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பிளாக்கேஜ் கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலர் ஐ பொட்டென்ஷியல், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், ஐ பொட்டென்ஷியல் உள்ள பர்சன் பார்க்குறீங்க. மேபி நீங்கள் கூட ஹீலர் இல்லைன்னா டாரட் ரீடராக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் உங்களோட லைஃப், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஜாப் கேரியருக்காக, அது எல்லாமே வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். ஏதாவது கம்பெனியிலேருந்தோ இல்லைனா அவங்களோட ப்ரப்போஸ் பண்ண பர்சன்கிட்ட இருந்தோ கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது சில பேருக்கு. ஒரு சிலர் வந்து உங்களோட இந்த கவலையெல்லாம் மறந்து இந்த பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு இதெல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு நிகழ்காலத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக நான் இப்போ இருக்கிறது கடவுள் எனக்கு என்ன ஒரு சின்ன கிஃப்ட் கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைத்தனமாக அன்பாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு மேபி ஏதாவது கிஃப்ட் கூட கிடைக்கலாம், யூனிவர்ஸ் கொண்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தெளிவான மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வாரம். நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் லேகிங் இருந்ததுன்னா ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் யார்கிட்ட கிடைக்குதோ, எந்த குருமார்கள் கரெக்டாக உங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தான் வந்து பண்ணிக்கணும்னு கூட நான் சொல்லலை. அது மாதிரி புரிதல் இல்லாமல் யூடியூப் சேனலில் சக்ராஸ் ஹீலிங் பண்ணிக்கிறது, அதை பண்ணிக்கிறது, இதை பண்ணிக்கிறது போனீங்கன்னா நீங்கள் தான் அவஸ்தைப்படுவீங்க. அதுக்கப்புறம் அதில் வர சைடு எஃபெக்ட்டுக்கு உடம்பு பாடி தாங்காது. ஓகேவா? அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஹீல் பண்ணிக்கிறீங்க ஓகே, பட்டு உங்கள் எனர்ஜியை நீங்கள் வேறு இடத்துல ட்ரைன் பண்ணி விட்டுருவீங்க. அதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் இப்போ இந்த ரீடிங்கில் கூட அந்த ஹீலர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் அந்த லைனில் இருக்கிறவங்க, ஹை பொட்டென்ஷியலில் இருக்கிறவங்களே லேகிங்கில் இருக்கீங்க. ஓகேவா? இது காரணம் இதுதான். அதுக்கு சரியான குருமார்களை நீங்கள் அவங்களோட இதில் வந்து வரணும். இப்போ யூனிவர்ஸ் வந்து நம்ம டாரூட்டில் பார்த்தாச்சு. இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். லிசன் யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏதோ கொஸ்டின் வச்சுருக்கீங்க, இந்த வாரத்தில் ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு என்ன, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நான் தான் சொன்னல, ஒரு சிலர் வந்து பிகினிங்லேயே கார்டு வந்தது.
யார்கிட்டயும் நீங்கள் ஹெல்ப் கேட்காம நீங்களே முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு சைன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட சைன் கேளுங்க, யாருடைய ஹெல்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அதனால் உங்களோட முயற்சியை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். சரியான ப்ராப்பரான குரு கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா, ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மெடிடேஷனை ஃபர்தராக பண்ணுங்கள். இல்லை ஃபாலோஸ் இல்லைன்னா அதை பண்ணுறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நிறைய சைடு எஃபெக்டில் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? தேர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் ஏதாவது உங்களுக்கு வந்து நடக்க போகுது இந்த வாரத்தில். ஓகேவா? பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏதாவது பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஹையர் செல்ஃப்க்கு நீங்கள் வந்து போகணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வரதுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.